ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என் பொண்ணு ஸ்நாக்ஸ் கேட்டுச்சு. ஸ்கூல் போயிட்டு எனக்கு ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணி வை அப்படின்னு சொல்லி ஸ்நாக்ஸ் கேட்டாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், வீட்டில் மீன் மேக்கர் இருந்தது. மீன் மேக்கரை எடுத்து ஒரு பவுலில் மீன் மேக்கரை போட்டு சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் ஊற்றி ஊற வச்சுட்டு அது ஒரு பக்கெட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி சார் எடுத்து அதில் சோம்பு, பட்டை, கிராம்பு இது 3 போட்டு அதுக்கப்புறம் பொட்டுக்கல்ல ஒரு 2 கை போட்டு அதையும் நல்லா நெய்வாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜோயா பீன்ஸ் ஊற வச்சுருந்தோமா, அதை எடுத்து என்ன பண்ணோம், கை வச்சு பார்த்தா நல்லா சுட்டுச்சு. சரின்ட்டு ஒரு வடிகட்டி அதுக்கப்புறம் அந்த ஜோயா பீன்ஸையும் அந்த மிக்ஸி சார்லேயே அந்த பொட்டுக்கல்ல இதெல்லாம் அடித்தோம்ல அதிலே போட்டு ஒரு ஓட்டு நல்லா ஒரு கிரைண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு தடவை அரைச்சி வச்சுட்டு அதை கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் எடுத்து போட்டு நல்லா இந்தமாரி இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சி வச்சுக்கிட்டு அதில் ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் அரிஞ்சு அதை கொஞ்சம் பொடிசாக அரிஞ்சு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கேரட் துருவி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை நல்லா நைஸாக அரிஞ்சு போட்டு எல்லாத்தையும் போட்டு அதில் கடலை மாவு போட்டதை காட்டலை. அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு இதை போட்டு நல்லா பிணைஞ்சி ஒரு எப்படின்னா கொஞ்சம் நல்லா பிணைஞ்சிக்கிட்டேன். தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றக்கூடாது. நல்லா பிணைஞ்சிக்கிட்டேன். இதில் உங்களுக்கு இது நான் சின்ன பிள்ளைக்கு என் பொண்ணுக்கு செய்கிறதுனால நான் காரம் எதுவுமே மென்ஷன் பண்ணலை. இதில் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சோண்டு, எல்லாம் கலந்த தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கிட்டோம்னா மீன் மேக்கர் கோலா உருண்டைக்கு இது உருண்டையாக உருட்டி எடுத்துக்கணும். இந்தமாரி சைஸில் கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை எடுத்துக்கணும். கொஞ்சமாக தான் நான் ஃபஸ்ட் டைம் இது நான் செஞ்சேன். ஸோ அதனால் கொஞ்சமாக தான் நான் செஞ்சேன். இத்தனை உருண்டை தான் வந்தது. அதை ஒரு எண்ணெய் சட்டி வச்சு சுத்தமான கடலெண்ணெய் ஊற்றி, எங்கள் வீட்டில் செக்கில் ஆடின கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். ரீஃபண்ட் ஆயிலும் யூஸ் பண்ணுவோம் தான். சம்டைம் தான் யூஸ் பண்ணுவோம். அதிகமாக நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். எண்ணெய் நல்லா சூடானதோட அதை ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். கொஞ்ச நேரம் நல்லா வேகும். ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு பரட்டி விட்டு நல்லா வேக வைக்கணும். அப்போ தான் நல்லா உள்ளறையே நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக. ஸோ அப்படி தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. என் பெண்ணுக்கு ஒரே சந்தோஷம். நான் அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக சாயந்தரம் வந்தால் ஏதாவது செஞ்சு வைக்கணும்னா இது நான் இன்றைக்கி செஞ்சு வச்சேன். அப்புறம் ஜூஸ் போட்டு கொடுப்பேன்.
ஐஸ்கிரீம் ஏதாவது வாங்கின்னு வந்து வெளியில் போனோன்னா ஐஸ்கிரீம் ஏதாவது வாங்கின்னு வந்து வச்சுருப்பேன். இதுமாரி ஏதாவது ஒன்று அதெல்லாம் வீட்டில் இருந்ததை வச்சு ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுப்பேன். இதுமாரி ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்துருவேன். அதனால் ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு வந்து பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் அன்றைக்கி வத்த குழம்பு வேறு வச்சுருந்தேன்னா வத்த குழம்பு வச்சு குழான்ட்ட தான் வச்சு அப்பளம் பொரித்து சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. பக்கத்துலேயே வந்து சாதம் வெந்துக்கிட்டு இருக்குது. குழம்பு வைக்கிறதையும் காட்டுவோன்னு பார்த்தேன். ஆனால் அன்றைக்கி முடியலை எனக்கு. ஏன்னா என் பையன் ஒரு பக்கத்து ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பான். சாதம் ஒரு பக்கத்து வெந்துக்கிட்டு இருக்குது. அதுக்குள்ளே நல்லா கோலா உருண்டை நல்லா வெந்துடுச்சு. வெந்து அதை எடுத்து வைக்க வேண்டியதான், அவ்வளோதான். எனக்கு இன்னொரு ஈடு இருந்துச்சு. அதில் ஒரு 4 பீஸ் தான் இருந்தது. அதை போட்டு அப்புறம் அதையும் போட்டு ஃப்ரை பண்ணேன். இதுதான் ஃபைனல். சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இது சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் தாராளமாக. நல்லா இருக்குது, நல்லாவும் இருக்கும். எம்மியாக இருந்துச்சு.